இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஏன்னா கலக்கா செடி எடுக்கிற டைமிங் வந்துச்சு. நல்லா மழை பெஞ்சு காத்தடிச்சிட்டு இருந்தது. ஆளுங்களும் வராங்க. ஸோ நம்மளும் சீக்கிரமா எழுந்து வேலையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம வெயில் வரதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்க முடியும் சொல்லிட்டு காலைல எழுந்து ஃபர்ஸ்ட் வேலையை சேமியா வித் ஆம்லெட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று இருக்குங்க. அதனால இது ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போறேன்னா வீட்டில் ஒரு 4 வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் இருந்துச்சு. சரி இதை நட்டு வைக்கலாம், ஈரப்பதமும் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இது வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். 2 பக்கமும் பள்ளம் போட்டு நடுவில் ஒரு மேடு மாதிரி கிளப்பி வச்சிருக்கேன். ஏன்னா அதில் தான் நம்ம வெங்காயம் வைக்க போறோம். நல்லா ஈரப்பதம் இருக்கு. இந்த ஈரப்பதத்துல வச்சா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அடியில இருக்க இந்த பகுதி தான் நம்ம மண்ணுல வைக்கிறோம். மேல இருக்கிற இந்த பகுதி நம்ம மேல சூரியன் தெரியற மாதிரி வைக்கணும். பாதி மண்ணுல இருக்கணும், பாதி வெளியே இருக்கிற மாதிரி வைக்கணும். இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுக்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 4 வெங்காயத்தை வைக்க 40 வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல ரெஃபரன்ஸுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயமா நட்டு வச்சுட்டு இருந்தேன். ஒன்று நடக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என்ன நினைப்பேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்டர்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. யாருன்னு பார்த்தா இந்த மரவெட்டு பூச்சி. இது பாத்தீங்கன்னா சிங்கிளா போற மாதிரி தான் தெரியும். ஆனா டபுளா போதுங்க. ஒரு பூச்சி மேல இன்னொரு பூச்சி போகுது. எப்படின்னே தெரியல. நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிளா தான் போயிட்டு இருக்குதுன்னு நினைச்சேன். அதிசயமா இருக்குல்ல. அது தாயம் பிள்ளைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் வச்சுட்டு இது மேல மருந்தெல்லாம் போடுவாங்க. பட் அந்த மருந்துலாம் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு தண்ணி மட்டும் ஊற்றி விடுவோம்னு சொல்லிட்டு நல்லா 2 பக்கம் பள்ளத்துல தண்ணி ஊற்றி விட்டாச்சு. அது பக்கத்துல பனை மரத்துல இருந்து நல்லா பனம்பழம் கீழே விழுந்திருந்தது. இது சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பட் இப்போ வரும் இல்லையா, அதனால சுட்டு சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிடலான்னு பார்த்தா கோல்டு ஏதாவது பிடிக்கும் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு வந்துட்டேன். இன்னொரு ப்ராசஸ் அந்த பழம் வச்சு பண்ணுவாங்க. என்னன்னா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருக்க கொட்டையை எடுத்து மண்ணில் புதைத்து வச்சு பனங்கிழங்கு மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த ப்ராசஸும் எனக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு நீ அப்படியே இருன்னு சொல்லிட்டு கீழே போட்டு வந்துட்டேன். பாக்குறதுக்கு இவ்வளவு பாவமா உட்காந்துட்டு இருக்காளே, பாவம் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்படிதாங்க நானும் நினைச்சு ஏமாந்துட்டேன். என்ன வேலை தெரியுமா பண்ணிட்டாவ. இந்த சன்னியா நீ அங்கெல்லாம் போய் பாக்குற இந்த ஓட்டை வச்சு உன் மூஞ்சில இருந்து இங்கே பாத்துக்கோ சொல்லிட்டு கரெக்டா மூஞ்சிக்கு நேரம் ஓட்டை போட்டு குத்துட்டாலா. இவளோட கைவண்ணம் தாங்க இது. என்னடா அது நேற்று அவ்வளவு பாசமா விளையாடிட்டு இருக்காளேன்னு பார்த்தா சைலண்டா பைபிள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. இவளை வச்சு என்னங்க பண்றது. எனக்கு திட்டவும் மனசு வரல. ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருந்தனால நானும் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஏன்னா கலக்கா செடி எடுக்கிற டைமிங் வந்துச்சு. நல்லா மழை பெஞ்சு காத்தடிச்சிட்டு இருந்தது. ஆளுங்களும் வராங்க. ஸோ நம்மளும் சீக்கிரமா எழுந்து வேலையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம வெயில் வரதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்க முடியும் சொல்லிட்டு காலைல எழுந்து ஃபர்ஸ்ட் வேலையை சேமியா வித் ஆம்லெட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று இருக்குங்க. அதனால இது ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போறேன்னா வீட்டில் ஒரு 4 வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் இருந்துச்சு. சரி இதை நட்டு வைக்கலாம், ஈரப்பதமும் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இது வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். 2 பக்கமும் பள்ளம் போட்டு நடுவில் ஒரு மேடு மாதிரி கிளப்பி வச்சிருக்கேன். ஏன்னா அதில் தான் நம்ம வெங்காயம் வைக்க போறோம். நல்லா ஈரப்பதம் இருக்கு. இந்த ஈரப்பதத்தில் வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அடியில இருக்க இந்த பகுதி தான் நம்ம மண்ணில் வைக்கிறோம். மேல இருக்கிற இந்த பகுதி நம்ம மேல சூரியன் தெரியற மாதிரி வைக்கணும். பாதி மண்ணுல இருக்கணும், பாதி வெளியே இருக்கிற மாதிரி வைக்கணும். இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுக்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 4 வெங்காயத்தை வைக்க 40 வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல ரெஃபரன்ஸுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயமா நட்டு வச்சுட்டு இருந்தேன். ஒன்று நடக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என்ன நினைப்பேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்டர்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. யாருன்னு பார்த்தா இந்த மரவெட்டு பூச்சி. இது பாத்தீங்கன்னா சிங்கிளா போற மாதிரி தான் தெரியும். ஆனா டபுளா போதுங்க. ஒரு பூச்சி மேல இன்னொரு பூச்சி போகுது. எப்படின்னே தெரியல. நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிளா தான் போயிட்டு இருக்குதுன்னு நினைச்சேன்.